இஸ்ரேலுடைய களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான வீடியோக்கள் எந்த ஊடகங்களும் இந்த வீடியோவை காட்டவே மாட்டாங்க. ஏன்னா இந்த வீடியோக்களை காட்டினதுக்காக தான் இஸ்ரேலில் கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் இறக்கி இருக்கக்கூடிய புதிய வகையான ஒரு ஆயுதம். இந்த ஆயுதங்களை பார்த்து இன்னைக்கு அயன்டோமே குழம்பி போயிருக்குது. இஸ்ரேலுடைய ஒவ்வொரு நகரங்களும் இன்னைக்கு தீப்பத்தி போயிருக்கு. அதுலேயும் மத்திய இஸ்ரேலுடைய நிலைமை ரொம்பவே மோசமாக மாறி போயிருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேலுடைய விமான நிலையத்து மேலே தாக்குதல், இன்னொரு பக்கம் குவைத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி மேலே தாக்குதல். இதில் எந்த பக்கம் போய் யாரை போய் பார்க்கறதுன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் பெரிய அளவில் குழம்பி இருக்கக்கூடிய அளவுக்கு நிலவரம் ரொம்ப மோசமாக போயிருக்கு. இன்னொரு பக்கம் லெபனானை விட்டு இப்போ கொத்து கொத்தா காலி செய்யக்கூடிய மக்கள். ஒரு ஃபுட்பால் ஸ்டேஷனே ஒட்டுமொத்தமாக உடஞ்சி ஒட்டுமொத்தமாக நாசமாயிரு போயிருக்கு. அங்கே இப்போ என்ன கல நிலவரம். கூடவே துபாய் மால்லேருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி நரேந்திர மோடியை திரும்பவும் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு டொனால்டு ட்ரம்ப். ஆனால் இந்த நேரத்தில் தான் அமெரிக்காவில் பெரிய அளவிலான ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பல வகையான செய்திகள் இப்போ வந்திருக்கு. இது மாதிரி பல்வேறுபட்ட செய்திகளை தான் வீடியோ ஆதாரங்களோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முதல் கமெண்ட்டில் நம்ம பேட்டை டிவி வாட்ஸ்அப் சேனலுடைய குரூப்போட லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றாட செய்திகள் சம்பந்தமான அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கிளூஸ்டர் மியூனிஷன்ஸ் இதுதான் இன்னைக்கு உலக அளவில் பெரிய ஒரு செய்தியாக மாறி போயிருக்கு. ஈரான் அவங்களுடைய 20வது அலைவு 20th வேவ் அது மூலயமா அவங்க தாக்கி இருக்கக்கூடிய ஒரு புதிய ஆயுதத்துடைய பேர் தான் கிளூஸ்டர் மியூனிஷன். அதாவது இதோட பேர் என்னன்னா கொத்து வெடிகுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெடிகுண்டு வரும், ஒரு மிசைல் ஒன்று வரும். அந்த மிசைல் வந்துகிட்டு இருக்கும், அது வெடிச்சு செதறும். கிட்ட எந்த அந்த ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல இருந்து வெடிச்சு செதறும். வெடிக்கும் போது அதுல இருந்து சப்மியூனிஷன்ஸ், அதுல இருந்து அந்த துணை குண்டுகள் அங்கிருந்து ஒவ்வொன்றா வெடிச்சு செதறும். இப்படி வெடிச்சு செதறும் போது ஒரு இடத்த மட்டும் டார்கெட் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடம் மட்டும் இல்லாம அதோடைய பரப்பளவு முழுக்கவே இந்த தாக்கம் போய் பெரிய அளவில் ஏற்படும். அந்த பல இடங்கள்ல அந்த குண்டுகள் வெடிச்சு பல இடங்கள்ல அந்த எரியக்கூடிய ஒரு விஷயமாகவும் பல இடங்கள்ல வெடிச்சு செதறக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த வெடிகுண்டு சம்பந்தமா இன்னும் நம்ம தேடி போய் படிக்கும் போது அது எங்கெல்லாம் விழுவுதோ சில இடங்கள்ல வெடிக்காம இருக்குமா, அது கொஞ்ச நேரம் கழிச்சு வெடிக்குமா. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆயுதத்தை தான் இன்னைக்கு ஈரான் களத்துல இறக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நகரங்கள், எதெல்லாம் மிக முக்கியமான நகரங்கள் சொல்றாங்களோ அது எல்லாமே நேற்று இரவு முழுக்க பத்திக்கிட்டு எரியுது. தீ அணைக்கவே முடியல, அந்த அளவுக்கு கடும் தீ. பார்க்கக்கூடிய இடமெல்லாம், அதாவது ஏன்னா இது அதுதான் சொல்றது, ஒரு இடத்துல வரும் வந்து வெடிச்சு எல்லா இடங்கள்லயுமே செதறதால, பல இடங்கள்ல செதறதால எல்லா இடங்கள்லயுமே தீ பத்திக்கிட்டு எரியுது. டெல் அவீவோட மிக முக்கியமான இடங்கள் எல்லாமே பத்திக்கிட்டு எரியுது. தீயணைப்பு படை இங்க அணைச்சிக்கிட்டு இருக்காங்க, உடனே இல்ல அங்கேயும் தீ எரியுது, உடனே அங்க ஓடுறாங்க. இப்படி எங்க ஓடுறதுன்னு தெரியாம நேற்று இரவு முழுக்கவே பல இடங்களுக்கு ஓடக்கூடிய அளவுக்கு தான் தீயணைப்பு படையினர் பெரிய அளவிலான ஒரு பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலுடைய சென்ட்ரல் இஸ்ரேல், மத்திய இஸ்ரேல் அந்த பகுதியில் ஏற்பட்ட ஒரு தீ, பெரிய அளவிலான ஒரு தீ. அந்த இடத்துல குண்டு வெடிச்சு சிதறனா அவ்வளோ பெரிய தீ ஏற்பட்டு இரவு முழுக்க அந்த தீயை அணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள்ல இருந்து இந்த செய்தி வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல் அயன்டோமே குழம்பி போயிருக்கு. ஏன்னா அந்த மிசைல் கிளூஸ்டர் மியூனிஷன்ஸ் அது ஒரு இடத்துல ஒரே பல இடங்களை வெடிச்சு சதறதால அயன்டோமோ இன்டர்செப்டரோ இது மாதிரி எது இருந்தாலும் அதை போய் தடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே அது குழம்பி போயிருது. ஏன்னா இது பல இடங்கள்ல பிரிஞ்சு சேருது இல்லையா. அப்படியே ஒரு போர்ல வீரர்கள் அப்படி வரிசையா போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அப்படி வரிசையா அது மொத்தமா வருது. பல இடங்கள்ல அயன்டோமே குழம்பக்கூடிய அளவுக்கு தான் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதால இஸ்ரேலுடைய தலைநகரமே நேற்று முழுக்க தீயா பத்திக்கிட்டு எரியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. சரி, நைட்டு முழுக்க எரிஞ்சது, பகல்ல என்ன நிலைமை அப்படின்னு போய் பார்த்தோம்னா பகல் முழுக்க தான் அந்த எரிஞ்சதுக்கு பிறகு, அந்த குண்டுகள் வெடிச்சதுக்கு பிறகு கட்டட இடிபாடுகள் அவ்வளவு பெரிய சேதம். இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நகரங்கள், அந்த பில்டிங்கை பார்க்கும்போது ஏதோ பல 100 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சீரழிஞ்சு போய் பாலடைஞ்சு போனா எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட கட்டடங்கள் மாதிரி இருக்கு. அப்படியே கேமராவை இந்த பக்கம் திருப்பி போய் பார்க்கும்போது எதிர் பில்டிங்ல அவ்வளோ சூப்பரா இருக்கு. அவ்வளவு அழகான பில்டிங் தான் இந்த குண்டு வெடிப்பு தாக்குதலுக்கு பிறகு இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்பட்டிருக்கு. அது இல்லாமல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய விளாகர்ஸ், அந்த நடந்துகிட்டே போய் விளாக் வீடியோ போடுவாங்க இல்லையா, அது மாதிரியான நபர்கள் அங்கேருந்து இஸ்ரேல் களத்தில் இருந்து வீடியோ போடுறாங்க. ஈரான் கடுமையான தாக்குதலை கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரானுடைய பதிலடிங்கிறது சாதாரண ஒரு பதிலடியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ஆயுதம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான தாக்குதல் இதை நடத்திட்டு இருக்கிறதால பெரிய அளவில் இஸ்ரேல் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பெரிய பில்டிங் நாங்கள் எதெல்லாம் இன்னைக்கு அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தோமோ அந்த ஒவ்வொரு பில்டிங்கில் இன்னைக்கு தீயில எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திச்சிருக்குன்னு சொல்லி களத்தில் இருக்கக்கூடிய விளாகர்ஸ் இந்த வீடியோவை பதிவு செய்கிறாங்க. ஊடகங்கள் களத்துக்கே போய் அவங்க இந்த பாதிப்புகளை போய் சந்திக்கிறாங்க.
இந்த பாதிப்புகளை போய் அந்த வீடியோ எடுத்து இங்க எப்பேற்பட்ட பாதிப்புகள் அடைஞ்சிருக்குது, எந்த அளவுக்கு கட்டடங்கள் சேதம் அடைஞ்சிருக்குது. அதுல அவங்க சொல்றது என்னன்னா, எவ்ரி விண்டோ, ஒவ்வொரு ஜன்னலுமே சேதம் அடைஞ்சிருக்கு. சும்மா சாதாரண ஒரு இடத்துல விழுந்தது வெடிச்சது அப்படி இல்ல. எவ்ரி விண்டோ, ஒவ்வொரு ஜன்னல்களுமே பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கான ஒரு பெரிய ஒரு தாக்குதலை சந்திச்சிருக்குது. இங்க மீட்பு படையினர் வந்தாங்க, மீட்பு படையினர் வந்து மீட்டுக்கிட்டு போறாங்க. உடைஞ்ச பாகங்களை புல்டோசர் வச்சு அள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி அந்த பொண்ணு அதுல சொல்றாங்க. உடைஞ்ச பாகங்களை புல்டோசர் வச்சு அள்ளிட்டு போறாங்க. இந்த புல்டோசர் வச்சு தான் வெஸ்ட் பேங்க் மாதிரியான பகுதிகளை அப்பாவி பலஸ்தீன மக்களோட வீடுகளை போய் இடிச்சானுங்க. இன்னைக்கு அந்த அந்த புல்டோசர் இவங்களோட குப்பையையும் கட்டட இடிபாடுகளையும் வாரக்கூடிய அளவுக்கு இறைவன் அப்படியே நிலைமையை மாத்தி விட்டுருக்கான். அப்ப அந்த கட்டட இடிபாடுகள்லாம் அள்ளிக்கிட்டு போகக்கூடிய நிலைமைகள், எந்த அளவுக்கு தீ பத்திக்கிட்டு எரியுது. இது ஏதோ ஒரு பில்டிங் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்கையும் பாருங்கன்னு சொல்லி அந்த பெண் நிருபர் எல்லா பில்டிங்கோட சேதங்களையும் அந்த இடத்துல காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி உண்மையை போய் களத்துல போய் காட்டினதுக்காக தான் இந்த பெண் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. இஸ்ரேலுடைய ஒரு பத்திரிகையாளர் இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் அவங்க போய் பதிவு செய்றாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பெண் நிருபர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. இஸ்ரேல் எவ்வளவு பெரிய கோழை அப்படிங்கறத பாருங்க. இவன் பல நாடுகளை அநியாயமா தாக்கி, அநியாயமா அழிச்சு, இன அழிப்பு செய்வான். அந்த பாதிப்புகளை நாங்க அப்படி அழிச்சிட்டோம், இப்படி அழிச்சிட்டோம் சொல்லி காட்டுவான். நேத்து கூட நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். ஒரு இடத்துல போயிட்டு ஈரானுடைய பெரிய M17 சொல்லக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் நாங்க அழிச்சிட்டோம்னு சொல்லி காட்டினா, கடைசியில பார்த்தா அது ஹெலிகாப்டர் இல்ல, அது கீழ வரைஞ்ச ஒரு கிரவுண்ட் ஆர்ட், ஒரு ஒரு நில ஓவியம் அது. அது ஒரு ஓவியத்தை அழிச்சிட்டு வந்து இவ்வளவு பெருமை காட்டினான். அப்போ மத்தவன் பாதிக்கப்பட்ட அந்த அழிவை இவ்வளவு பெரிய பில்டப் காட்டுறவன், இவன் தான் சந்திக்கக்கூடிய பாதிப்பை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடாது. யாராவது நீ காட்டினா நான் கைது செய்வேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய அராஜகம் இன்னைக்கு இஸ்ரேல்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா பத்திரிகையாளர்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அங்க உண்மை செய்திகள் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. குறிப்பா ஃபாக்ஸ் நியூஸ். ஃபாக்ஸ் நியூஸ் இன்னைக்கு நெத்தன்யாவுக்கு எதிராக ஒரு எதிரியாவே திரும்பி போயிருக்கு. களத்துல இருந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு பாதிப்புகளையும் ஃபாக்ஸ் நியூஸ் இன்னைக்கு பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் ஈரான் அடிச்ச தாக்குதல்ல ஒரு மிசைலுடைய ஒரு பாகம் மட்டும் இருக்குது, ஒரு பார்ட் மட்டும் அந்த இடத்துல இருக்குது. அந்த பார்ட்டை பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆயுதம். இது வந்து உடைஞ்சு சிதறின ஒரு ஆயுதமே இவ்வளவு பெரிய பாகமே இவ்வளவு பெரிய இது எவ்வளவு பெரிய ஆயுதமா இருக்கும். இது ஏற்படுத்தின தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி ஃபாக்ஸ் நியூஸ் களத்திலே போய் இந்த பாதிப்புகளை போய் பதிவு செய்றாங்க. அந்த அளவுக்கு நேற்று இரவு முழுக்கவே இஸ்ரேல் முழுக்கவே பத்தி எரியக்கூடிய அளவுலையும் தீயை அணைக்க முடியாம பெரிய அளவுல கஷ்டப்பட்டாங்க. அந்த தீயணைப்பு படையினரோட முகத்தை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். நொந்து போயிருக்கிறாங்க. எங்கடா போறது? எல்லா பக்கமும் கூப்பிடுறாங்களே, எங்கடா போறது? கடைசியில அவங்களுடைய முகத்துல இருக்க என்ன தெரியுமா புரிஞ்சுக்க முடியுது? இந்த நெத்தன்யாவுக்காக நம்ம ஏன்டா செத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நெத்தன்யா இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுறது நெத்தன்யா மேல இருக்கக்கூடிய ஊழல் வழக்கு. அங்க நீதிமன்றத்தை விடுற மாதிரி இல்ல, பொதுமக்களுமே விடுற மாதிரி இல்ல, எதிர்க்கட்சிகள் விடுற மாதிரி இல்ல. அப்ப நெத்தன்யா தன்னோட ஊழலை மறைக்கிறதுக்காக, அந்த வழக்கை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு பல போர்களை நடத்திட்டு இருக்காரு. இதுல நம்ம ஏன் பல இடங்கள்ல போய் நம்ம சாவணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முகத்துல அவ்வளவு அதிருப்தியை பார்க்க முடியுது. நேத்து கூட அமெரிக்காவில் வீரர்கள் இந்த விஷயத்தை பதிவு செஞ்சாங்க இல்லையா, நாடாளுமன்றத்திலே போய் பதிவு செஞ்சாங்க. எவனோ ஒரு இஸ்ரேல், அவன் இஸ்ரேலுக்காக நாங்க ஏன் சாவணும், எங்க வீரர்கள் ஏன் சாவணும் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. அதெல்லாம் இந்த பாதிப்புகளோட பின்னணி தான். டொனால்டு ட்ரம்புக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கணும், நெத்தன்யாவுக்கு அவருடைய ஊழலை மறைக்கணும். இதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு போர்ல தான் இன்னைக்கு அநியாயமா பொதுமக்கள் எல்லாமே கொல்லப்பட்டு இருக்காங்க. சரி, இப்ப இந்த போரோட தொடர்ச்சியா இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, டொனால்டு ட்ரம்ப் இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. இந்தியா வேணா ஒரு 30 நாளைக்கு ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ பெருந்தன்மையா ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. இது இன்னைக்கு பெரிய அளவிலான ஒரு சர்ச்சையா மாறி போயிருக்கு. ட்ரம்ப் யாரு இந்தியாவை ஆயில் வாங்கிக்க சொல்றதுக்கு? முதல்ல நீ யாரு இந்தியாவுக்கு? இந்தியா இவ்வளவு பெரிய இறையாண்மை கொண்ட நாடு, எங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீ யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு இந்திய மக்கள்கிட்ட பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி போயிருக்கு. ஏன்னா ட்ரம்ப் என்ன சொன்னாலுமே மோடிஜி வாயை மூடிட்டு அமைதியாவே இருக்கிறாரு. இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னாலும் நம்மளால அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறாரு. நீ வந்து அமெரிக்காவுடைய விவசாயம் உட்பட்ட இந்த ஒப்பந்தங்களை நீ கையெழுத்து போடணும் அப்படின்னாலும் அதுக்கும் போய் கையெழுத்து போட்டுக்கிறாரு. இஸ்ரேலுக்கு போனா அங்கேயும் போய்க்கிறாரு. அப்ப இப்படியாப்பட்ட நிலைமைகள் இருக்கும்போது எதுக்குமே ஒரு வாயை திறந்து பேச மாட்டாரு. அங்க இந்தியர்களை கைது பண்ணி கையிலையும் காலிலையும் விலங்கு போட்டு அனுப்புனா கூட அப்பயும் ஒரு கண்டனம் தெரிவிக்க மாட்டாரு. இன்னைக்கு கடைசியில இதோட மீட்சி எந்த அளவுக்கு போய் நிக்குதுன்னா, நீங்க வந்து இந்த போர்லாம் நடக்குது, அங்க ஹொர்முஸ்ல ஆயில்லாம் லாக் ஆகி போயிருக்குது, மத்திய கடல்ல இருந்து எந்த ஒரு ஆயிலுமே வராது, அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 30 நாளைக்கு ரஷ்யாவில் போய் ஆயில் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு அனுமதி கொடுக்குறாரு. இவரு இந்தியாவுடைய தரப்புல இருந்தோ பாஜகவுடைய தரப்புல இருந்தோ இதுக்கு ஒரு மறுப்போ எதிர்ப்போ இல்ல எந்த ஒரு பதிலோ எதுவுமே இவங்க தரப்புல இருந்து வரல. அதனால இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லாம் சொல்றாங்க, மோடியோடைய பயம் தான் இதுக்கு காரணம். ட்ரம்ப் இந்த அளவுக்கு மிரட்டுறாரு, எவ்வளவு மிரட்டினாலும் இவங்க அமைதியாவே போயிடுறாங்க. அதனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய இந்தியாவை மிரட்டக்கூடிய அளவுக்கு ட்ரம்ப் வந்துட்டு போயிருக்காரு. நம்ம ரஷ்யால ஆயில் வாங்கணுமா, எங்க ஆயில் வாங்கணும்னு இது நிரூபிக்கிறது, இதை சொல்றதுக்கும் இதை கட்டளை போடுறதுக்கும் ட்ரம்ப் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு இந்தியாவில் பெரிய அளவுல எழுந்திருக்குது. அந்த அளவுக்கு தான் எங்க ஜி இந்த அளவுக்கு ட்ரம்ப்புடைய விஷயத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இல்ல இப்படி எல்லாம் பயப்படுறத பார்க்கும்போது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல ஏதோ நம்ம ஜியோடைய பேர் எங்கேயோ வெயிட்டா சிக்கி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த இடத்துல பெருசா வந்துட்டு இருக்குது. சரி,
இப்போ துபாயில இருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ. துபாயில இருக்கக்கூடிய ஒரு மால், துபாயோட மெரினா மால் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு மால். சமீபத்தில கூட நானும் மன்சூரும் கூட போய் துபாய் மால்ல போய் வீடியோ போட்டோம். துபாய் மால் உலகத்திலே பெரிய ஒரு மால், ரொம்ப ஒரு லக்ஸரியான ஒரு மால். அது பக்கத்திலே மெரினா மால்னு ஒண்ணு இருக்கும். அங்கேயுமே ரொம்ப பெரிய ஒரு மால். அந்த மால்ல இருந்து இன்னைக்கு காலையில வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ என்னன்னா, இந்த போருடைய தாக்கத்தால மால் வெறிச்சோடி போய் கிடக்குது. துபாய் மால், இந்த மெரினா மால் இத பொறுத்தவரைக்கும் நம்ம ஊர்ல டி நகர் மாரி. எப்பவுமே கூட்டமாவும், மக்கள் போயிட்டு வந்துகிட்டு, வாடிக்கையாளர்கள் பெரிய பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஆனா, அந்த ஏரியா இன்னைக்கு ஆளே இல்லாம காலியா கிடக்குது. இந்த பாஜகவுடைய மாநாடுலாம் காலியா வெறிச்சோடி போய் கிடக்கும் பாருங்க. அந்த மாரி இன்னைக்கு துபாய் மால் காலியா போய் கிடக்குது. அப்ப இப்படி இந்த போருடைய தாக்கம் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா, துபாய் கவர்ன்மென்ட் சார்புல இருந்து மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு குடுத்துட்டே இருக்கிறாங்க. யாரும் பயப்பட தேவையில்ல. இந்த போர்னால இப்ப ஃபிளைட் துபாய்ல சரியான முறையில இயக்கப்பட முடியல. யாரெல்லாம் சுற்றுலா பயணிகள் துபாயிலே சிக்கிக்கிட்டீங்களோ, நீங்க தங்குறதுக்கான ஹோட்டலுக்கான கட்டணம், உங்களுடைய சாப்பாடுக்கான கட்டணம் எல்லாமே துபாய் அரசே ஏற்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புமே குடுத்திருக்காங்க. ஆனாலும் மக்கள் மத்தியில ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்குது. சரி, இப்ப இஸ்ரேல்ல இருந்து இருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இஸ்ரேலுடைய முக்கியமான ஏர்போர்ட் பென் குரியன் ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்ல ஒரு அட்டாக் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐஆர்ஜிசி தரப்புல இருந்து இப்போ தகவல் சொல்லியிருக்காங்க. ஈரான் ராணுவம் தரப்புல இருந்து பென் குரியன் ஏர்போர்ட்ல நாங்க ஒரு அட்டாக் ஒண்ணு நடத்தியிருக்கிறோம். இஸ்ரேலுடைய ஏர்பேஸ் 27 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு அட்டாக் நடத்தியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்திருக்காங்க. பென் குரியன் ஏர்போர்ட்ல இருந்து நேத்து ஒரு வீடியோ நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த ஏர்போர்ட்ல ஒரு அட்டாக் நடக்குது. உடனடியா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிதறிட்டு ஓடுறாங்க. அங்கங்க இங்க ஓடுறது தெரியாம சிதறி ஓடுறாங்க. சில கீழ விழுந்து படுத்துக்கிறாங்க. இப்பேற்பட்ட பாதிப்புகள தொடர்ந்து ஈரானுடைய தரப்புல இருந்து இஸ்ரேலுடைய ஒவ்வொரு முக்கியமான இடங்கள்லயுமே இந்த பாதிப்புகள ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நேத்து வீடியோல கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஹிஸ்புல்லா நடத்தின தாக்குதல்ல வந்து இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான ஒரு ஏர்பேஸ் ஹப், ஏர்பேஸ்க்குலாம் அந்த ஹப், அந்த இடத்துல ஒரு அட்டாக் நடத்தி ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துறாங்கன்னு பார்த்தோம். பார்த்தா நைட்டு ஐஆர்ஜிசி தரப்புல இருந்து பென் குரியன் ஏர்போர்ட்லயும் அவங்களுடைய ஏர்பேஸ் 27 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலயுமே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சார் அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா குவைத்துல நடந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு தாக்குதல். குவைத்துல எங்கெல்லாம் யுஎஸ் பேஸ் இருக்குமோ, அமெரிக்காவுடைய தளங்கள் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடங்கள்ல நேத்து நைட்டு முழுக்க தொடர் தாக்குதல். சரியான அட்டாக். நைட்டு முழுக்க தொடர் தாக்குதல். குவைத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆயில் ரிஃபைனரி, அந்த ஆயில் ரிஃபைனரி ஏரியாவிலுமே பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டு கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு நிலைமை. இது அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு சவால். ஏன்னா அமெரிக்கா தான் அங்க பாதுகாப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. குவைத்தை நாங்க பாதுகாப்பு ஏத்துக்கிறோம், அங்க எங்களுக்கு ஒரு பேஸ் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, உங்க நாட்டுக்கு நாங்க பாதுகாக்கிறோம், உங்களுடைய ஆயில் நிறுவனங்களுக்கு நாங்க பாதுகாப்பு ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னாங்கல்ல. அந்த பாதுகாப்பை கேள்வியாக்கக்கூடிய அளவுக்கு தான் ஈரான் தொடர்ந்து இது மாதிரியான எங்கெல்லாம் யுஎஸ் பேஸ் இருக்குமோ, அவன் எங்கெல்லாம் பாதுகாப்பு பொறுப்பு எடுத்துக்கிட்டானோ அந்த இடங்கள்ல தொடர்ந்து தாக்குதல் நடத்தி நேற்று முழுக்கவே குவைத்தில் எப்பேற்பட்ட பாதிப்புகள் சந்திச்சிருக்குது. சரி, இதோட அடுத்த கட்டமா வெறும் இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய பாதிப்புகள் பார்க்கிறோம். இந்த பக்கம் என்ன பாதிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லெபனான் பெரிய அளவிலான ஒரு பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. அவங்க பிறந்த மண், வாழ்ந்த பூமி இது எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு கொத்து கொத்தா போகக்கூடிய ஒரு நிலைமைகள் இன்னைக்கு லெபனான்ல ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்துறதால பதிலுக்கு இஸ்ரேல் அங்க லெபனான்ல ஒரு அட்டாக் நடத்திருக்காங்க. அதுவும் லெபனான்ல பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல தான் அந்த தாக்குதல் நடத்தப்படுது. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு அபகரிப்பு மனநிலை கொண்டவன், அவன் துரோகம் செஞ்சே பழக்கப்பட்டவன். உலகத்துல இங்க நாடோடிகளா உலகம் முழுக்க சுத்திட்டு இருந்த இஸ்ரேல் யூதர்கள் அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தது பலஸ்தீன மக்கள். அவங்களே ஒரு காலத்துல அடிச்சு விரட்டி, அவங்களே அடிச்சு கொன்னுட்டு அந்த நாட்டை அபகரிச்சானா, இந்த அபகரிப்பு புத்தி அவனுக்கு நிக்காது. அப்படியே தொடர்ந்துகிட்டு போயிட்டே இருப்பான். வெஸ்ட் பேங்கை பிடிச்சான், வெஸ்ட் பேங்க் முடிச்சு இப்ப காசாவுக்கு வந்தான். காசாவை முடிச்சுட்டு அவனுடைய அடுத்த டார்கெட் லெபனான் தான். லெபனான் தான் அந்த பக்கம் ரொம்ப பக்கத்துல இருக்கு. லெபனானை பிடிக்கணுங்கிறதுக்காக தான் லெபனானுடைய மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல குண்டுகள் போட்டு தொடர்ந்து அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கான். இன்னைக்கு இந்த இடத்துல பாம்பு போட போறோம், இன்னைக்கு இந்த இடத்துல பாம்பு போட போறோம்னு சொல்றான். அது எல்லாமே பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்கள். அப்ப இப்படி பாம்பு போடுறதால லெபனானை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நாடு, ஒரு ஏழ்மையான ஒரு நாடு. இஸ்ரேல் மாதிரி பங்கருக்குள்ள ஓடி போய் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு அங்க எந்த ஒரு வசதியும் கிடையாது. இல்ல மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இன்டர்செப்டர், அந்த இடைமறிக்கக்கூடிய ஏவுகணைகளோ அந்த வசதியெல்லாம் லெபனான்ல எதுவுமே கிடையாது. அப்ப எந்த வசதிகளும் இல்லாதால அந்த மக்கள் பிறந்த பூமியை விட்டு காலி பண்ணிட்டு போறாங்க. எங்கேயாவது பாதுகாப்பான இடங்களுக்கு போயிடலாமா, எங்கேயாவது முகாமுக்கு எங்கேயாவது போயிடலாமான்னு சொல்லி கொத்து கொத்தா அவங்க காலி பண்ணி போகக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு உலக அளவில் இந்த வீடியோ பெரிய அளவில் வைரலா மாறி போயிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோ லெபனான்ல நேற்று நைட்டு வந்த ஒரு வீடியோ. அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவருடைய ஆடு மாடு கால்நடைகள் எல்லாத்தையுமே இழுத்துக்கிட்டு போறாரு. அந்த ஆடு மாடு எல்லாம் இழுத்துக்கிட்டு போறாரு. ஏன்னா இஸ்ரேல் எவ்வளவு மோசமானவன்ற அவங்களுக்கு தெரியும். ஈரான்ல சின்ன பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள் படிச்சிட்டு இருந்த அந்த ஸ்கூல் மேல பாம்பு போட்டு 165 பிள்ளைகளை சாவடிச்சவன். காசாவில் சிகிச்சைக்காக வந்திருந்த மக்கள் அந்த ஹாஸ்பிட்டல் மேல பாம்பு போட்டு 470 பொதுமக்களை கொண்டு சாவடிச்சவன். அப்போ அப்படியாப்பட்டவன் இந்த ஆடு மாடு மேலேயே இறக்க காட்ட போறான். அதனால இந்த ஆடு மாடுகளை நம்ம தான் பத்திரமா கொண்டு போகணும்னு சொல்லி
ஆடு மாடுகளோட நைட்டெல்லாம் ஊற விட்டு காலி பண்ணக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு உலக அளவில் இந்த வீடியோ பெரிய அளவில் வைரலாக மாறி இருக்கு. அதே மாதிரி ஈரானுடைய தரப்புலையுமே சரி, ஈரானுடைய தரப்புலையுமே பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் குண்டை தூக்கி போடுறதால மக்கள் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. எல்லாமே பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த பாதிப்பு எல்லாமே சந்திச்சு ஈரான் பெரிய அளவில் பாதிப்பு சந்திச்சுட்டு இருக்கு. ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு, அங்க இருக்கக்கூடிய ஆசாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஃபுட்பால் கிரவுண்டு, கிட்டத்தட்ட 1 லட்சம் பார்வையாளர்கள் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு, அந்த கிரவுண்டு மேல தாக்குதல் நடத்தி அந்த கிரவுண்டே ஒட்டுமொத்தமா உருக்குலைச்சு வச்சிருக்காங்க. அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அது எந்த வகையிலுமே போரோட தொடர்பு கொண்ட விஷயம் கிடையாது. ஆனா அந்த கிரவுண்டு பொதுவாகவே விளையாட்டு தான் 2 நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மோதலே சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒரு விளையாட்டு மூலமா நட்பு உருவாகும், இதுதான் உலக நியதி. ஆனா அந்த அளவு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விளையாட்டு கிரவுண்டு மேல இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தி இஸ்ரேலுடைய அந்த குரூர மனநிலை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல 2 பக்கமா பெரிய அளவிலான தாக்குதல் இஸ்ரேல் முழுக்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க ஈரான்லயும் லெபனான்லயும் எவ்வளவு பெரிய தாக்குதல், இந்த தாக்குதல் எல்லாமே நடக்கும் போது இதுல பாதிக்கப்படுறது என்னவோ அப்பாவி பொதுமக்கள் தான். அதனால இந்த ரமலானுடைய நேரத்துல எங்கேயுமே இந்த மாதிரி தாக்குதல் நடத்தக்கூடாது, எங்கேயுமே குண்டுகள் இல்லாத ஒரு உலகம் ஏற்படணும், உலகம் முழுக்க மக்கள் அமைதியா வாழணும்னு சொல்லி இந்த ரமலானுடைய நேரத்துல நம்ம கண்டிப்பா ஒருத்தருமே பிரார்த்தனை செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம பேட்டை டிவி வாட்ஸ்அப் சேனலோட குரூப்போட லிங்க் இருக்கு. அந்த குரூப்ல இணைஞ்சிட்டீங்கன்னா அன்றாட செய்திகள் சம்பந்தமான நியூஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. ஏன்னா இஸ்ரேல்ல வந்து அந்த வீடியோக்களை வெளியிட்டதாக பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி யூடியூப் தரப்புல இருந்துமே பல போர் சம்பந்தமான காட்சிகளை காட்டும் போது அது மானிடைஸ் கட் பண்ணப்படுது, அந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போறது தடுக்கப்படுது. இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்க தான் இந்த வீடியோக்கு ஒவ்வொருத்தருக்கா ஷேர் பண்ணணும். இந்த உண்மை செய்தி பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, இந்த போரோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்க தான் அதிகமாக ஷேர் செய்யணும். இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.